தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இன்று 7 மாவட்டங்களிலும் நாளை 3 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தென் தமிழகம் மற்றும் கேரள வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது தற்பொழுது நிலை வருகிறது. அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கீழ்கண்ட மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வளிமண்டல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலை வருவதன் காரணமாக இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி, கோவை, தேனி, அதே போல திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், டெல்டா மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சி, கரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், காற்றை பொறுத்தவரையிலும் 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கும், ஓரிரு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 8ஆம் தேதி லேசானது முதல் மிதமான மழைக்கும், 9 12ஆம் தேதி வரையிலும் தமிழகம் உள் மாவட்டங்கள், அதே போல மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையை பற்றிய அறிவிப்பு என்பது 6ஆம் தேதி இன்றிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது தமிழக கடலோர மாவட்டங்களில் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்க கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் 8ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.